Hi students, welcome back to our channel. This is Levian and this is my channel Levian Social Science. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ திஸ் வீடியோ அபவுட் 9th standard social science, civics topic, forms of government and democracy, lesson 1, forms of government and democracy, part 2 வீடியோ. ஆல்ரெடி part 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த லெசன் வி நீட் டு நோ அபவுட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த 100-fold in a chef's hat represent 100 ways to cook an egg. அதாவது நீங்கள் செஃப் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாருமே செஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க இந்த செஃப்போட தலையில் வந்து ஒரு ஹேட் இருக்கும், ஒரு தொப்பி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்கும், ஓகேவா. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பு இருக்கும். அந்த மடிப்பு வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் பார்க்க போகிறோம். The tall pleated white hat that chef wear, technically called a toque, has 100-fold for a reason. The pleats used to signify a chef level of experience, like the number of ways he or she know how to prepare eggs. அதாவது அந்த செஃப்போட தலையில் இருக்கக்கூடிய ஹேட், அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெக்னிக்கலான வேர்ட் வந்து டோக். அந்த அதை நம்ம தொப்பி அப்படிங்கிறனால ஹேட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது வந்து ஹேட்னு சொல்லக்கூடாது, டோக். அதோடய டெக்னிக்கல் வேர்ட் வந்து டோக், ஓகேவா. ஸோ இந்த தலையில் இருக்க தொப்பியில் அந்த ப்ளீட்ஸ் இருக்கும், அந்த மடிப்புகள் இருக்கும். அந்த மடிப்புகள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ காலம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு செஃப் அப்படிங்கிறதையும், நம்பர் ஆஃப் வேஸ் ஹீ ஆர் ஷீ நோ ஹவு டு ப்ரிப்பேர் எக்ஸ். அதாவது எக் இருக்கு இல்லையா, முட்டையை வந்து குக் பண்ணக்கூடிய டைப்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ விதமாக வந்து முட்டையை வந்து குக் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் வந்து அந்த ப்ளீட்ஸுக்கு வந்து குறிக்குது, அந்த மடிப்பு வந்து, ஓகேவா. ஒரு 100 மடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு எக்கை வந்து 100 விதமான சமையலில் யூஸ் பண்ண முடியும், 100 விதமாக அதை சமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த டோக். So next we want to move to the lesson. The lesson title is Forms of Government and Democracy. In previous class we learn about what is government, forms of government, what is democracy, meaning of democracy, definition of democracy, salient features of democracy, evolution of democracy. So இந்த டாபிக்ஸ் எல்லாமே previous classல நம்ம பார்த்தாச்சு. So in this video we will learn about types of democracy. Okay, இந்த மக்களாட்சியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஓகே, இந்த மக்களாட்சி அரசாங்கத்தில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் என்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இந்த மக்களாட்சியில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள், மெரிட்ஸும் டிமெரிட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் மக்களாட்சி எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் இஸ் த டைப் ஆஃப் டெமோக்ரஸி. தெர் ஆர் 2 types of democracy is there. One is direct democracy, another one is indirect or representative democracy. ஓகேவா. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நேரடியான மக்களோட தொடர்புடையது. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்கள் செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவோட தொடர்புடைய ஒரு டெமோக்ரஸி. The types of democracy refers to the kind of government or social structure which allow people to participate equally. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஓகேவா, ஒரு அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கத்தில் பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியை பிரிக்கிறாங்க. ஓகே, மக்களுடைய பங்களிப்பு அந்த மக்களாட்சியில் எப்படி இருக்குது, டைரெக்டாக இருக்கா, டைரெக்டாக மக்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக அந்த கவர்மெண்ட்டை வந்து நடத்திட்டு கொண்டு போனாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே, ரெண்டுலேயுமே மக்களுடைய பங்களிப்பு இருக்குது. டைரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட், இன்டைரக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் டெமோக்ரஸி.
So first we will learn about direct democracy. When the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை டைரெக்டாக தெரிவிப்பாங்க. அதுதான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. எஸ்ஆர்னோ, அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் ஒரு லா மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டு. ஸோ அந்த கவர்மெண்ட் மேக் பண்ணுற லாவை வந்து டைரெக்டாக பீப்புள்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி லாவை வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு ஃபைனல் டெசிஷன் வந்து பீப்புள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் எப்படி எலெக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி அங்கே வந்து ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க ஒரு லாவை மேக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அங்கே வந்து அந்த நாடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள்ஸ் டைரெக்டாக வந்து சட்டத்தை உருவாக்கலாமா வேணாமா, இந்த சட்டம் இந்த லாக்கு வந்து எஸ் சொல்லலாமா, இந்த லாக்கு வந்து நோ சொல்லலாமா, அதான் அவங்களுடைய வில். ஸோ அவங்களுடைய விருப்பத்தை டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க பப்ளிக் மேட்டரில், பொது விஷயங்களில். ஓகேவா? நாட்டினுடைய பொது விஷயங்களில் பொதுவான சட்டங்களை உருவாக்கும் பொழுது மக்கள் வந்து டைரெக்டாக அவங்களுடைய வில்லை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டெமோக்ரஸி டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேவா? இது எந்த நாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து லோவாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி டைரக்ட் டெமோக்ரஸி வந்து பாசிபிள். ஏன்னா நம்மளுடைய இந்தியா மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லாக்கும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸ்டையும் ஓட்டு வாங்குறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பாப்புலேஷன் கம்மியான கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி கண்ட்ரீஸில் அப்படின்னா ஏன்ஷியன் க்ரீக் சிட்டி ஸ்டேட்டில், சுவிட்சர்லாந்தில் இந்த மாதிரி டைரக்ட் டெமோக்ரஸி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை மேக் பண்ணுது அப்படின்னா அந்த லாக்கு எஸ் ஆர் நோ சொல்கிறது யார் அப்படின்னா பீப்புள் தான். ஓகே, பீப்புள் வந்து டைரெக்டாக அவங்களுடைய விருப்பத்தை வந்து அந்த லாக்கு அகென்ஸ்டாக இல்லாட்டி அந்த லாக்கு சப்போர்ட்டாக வந்து தெரிவிப்பாங்க. when the people themselves directly express their will on public affairs, this type of government is called the pure or direct democracy. டைரெக்டாக மக்களுடைய தொடர்பு இருக்கனால டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா when the people express their will on public affairs through their elected representative, the type of government is called indirect or representative democracy. ஸோ இந்த டெமோக்ரஸியில் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராலாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து எம்எல்ஏஸ் எம்பி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்முடைய தொகுதிக்கு வந்து ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்காக நம்முடைய தொகுதியிலேருந்து ஒரு எம்பியை செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க தான் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு லாவை மேக் பண்ணும்போது எஸ் ஆர் நோ சொல்ல முடியும். ஓகே, நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க பார்லிமெண்ட்லேயோ இல்லாட்டி மாநில சட்டமன்றத்துலேயோ ஒரு லாவை மேக் பண்ணும்போது அவங்க எஸ் ஆர் நோ சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஓட் பண்ணுவாங்க அந்த லாக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் டெமோக்ரஸி தான் வந்து இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இதில் மக்களுடைய பங்களிப்பு டைரெக்டாக இருக்காது, மக்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஆனால் எப்படின்னா த்ரூ த ரெப்ரசன்டேட்டிவ், நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மூலமாக அந்த பங்களிப்பு வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பீப்புள். ஸோ இந்த பீப்புளெலாம் சேர்ந்து அவங்களுக்காக யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏவோ ஆர் எம்பியோ இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ இந்த எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்தியாவில் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறதில்ல, இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஓகே, இந்த மக்களாட்சி அரசாங்கத்துலேயும் ஒரு 2 டைப் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பாராளுமன்ற முறை வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலையும் இங்கிலாண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் யார் இருப்பாங்க மெயினாக அப்படின்னா நாமினல் ஹெட்டு, ரியல் ஹெட்டுன்னு 2 பேர் இருப்பாங்க. நாமினல் ஹெட் அப்படின்னா ஒரு பெயர் அளவுக்கு ஒரு அதிகாரியாக ஒருத்தவங்க இருப்பாங்க. ரியல் ஹெட் அப்படிங்கிறவங்க உண்மையான தலைவராக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில்
நாமினல் ஹெட் யார் இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் தான் வந்து நாமினல் ஹெட் அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஒரு நாட்டினுடைய தலைவர், அதே மாதிரி ஒரு பெயரளவுக்குள்ள தலைவர் தான் வந்து பிரசிடெண்ட். பட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இஸ் பிரைம் மினிஸ்டர். உண்மையான அதிகாரம் யார் கையில் இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அவர் இந்தியா. நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து ஒரு நாமினல் ஹெட், ஓகே, ஒரு பெயரளவுக்கு தலைமை வகிக்கிறதா இருப்பார். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர், உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அவர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய தலைவராக வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து பிரசிடெண்ட் இருப்பாங்க. In this system, the rule or president is primarily ceremonial. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து ஒரு பரம்பரையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பதவி மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு பெயரளவுக்கு ஒரு பதவியில் இருப்பாங்க. ஆனால் உண்மையான அதிகாரமெல்லாம் பிரதமர்கிட்ட தான் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹேவ் எஃபெக்டிவ் பவர். The Constitution of India provides for a parliamentary form of government, both the center and the state. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் வந்து சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸ்டேட்லேயும் வந்து கவர்னர் இருப்பார் இல்லையா? ஸோ கவர்னர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டு, ரியல் ஹெட்டு சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? மக்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட்டு. கவர்னர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டாக இருக்கிறார். ஓகே, இந்தியா லெவலில் பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து நாமினல் ஹெட்டு, ரியல் ஹெட்டு வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறோம். இதில் வந்து பிரசிடெண்ட் வந்து ஒரு பெயரளவுக்கு தலைவராகவும், மக்கள் செலக்ட் பண்ண பிரதமரோ இல்லை முதலமைச்சரோ உண்மையான தலைவர்களாகவும், எல்லா அதிகாரமும் அவங்க கையில் தான் இருக்கும். அதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் இங்கிலாண்டில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எலக்ட்ரேட், மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. லெஜிஸ்லேச்சர் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம். ஓகே, நிர்வாகம் வந்து டேரெக்டாக வந்து இல்லாமல் நிர்வாகம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா லெஜிஸ்லேச்சரில் தான். லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது இந்தியா லெவலுக்கு இருக்கிறது வந்து பார்லிமெண்ட், ஸ்டேட் லெவலில் இருக்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சட்டமன்றம் மூலமாக தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த சட்டமன்றத்தை யார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா வாக்காளர்கள், நம்முடைய பீப்புள்ஸ் தான் வந்து ராஜ்யசபா, லோக்சபா, பார்லிமெண்ட்டோட பீப்புளையும் மெம்பர்ஸையும் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பர்ஸையும் வந்து பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாக்காளர்கள் செலக்ட் பண்ண அந்த சட்டமன்றத்தின் மூலமாக நிர்வாகம் பண்ணுறது தான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதில் எங்கே யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸ், அமெரிக்காலையும் ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இந்த பிரசிடென்டல் ஃபார்ம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா தேர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இங்கே வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் வந்து பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸில் வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ் இருக்க மாட்டாங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸிக்யூட்டிவ். இன் திஸ் சிஸ்டம் த பிரசிடெண்ட் இஸ் போத் ஹெட் ஃபார் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ இந்த பிரசிடெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமில் ஒரே ஒரு பிரசிடெண்ட் இருப்பார். ஸோ அந்த பிரசிடெண்ட் தான் வந்து ஹெட்டு, கவர்மெண்ட்டுக்கும் அவர் தான் ஹெட்டு, ஸ்டேட்டுக்கும் அவர் தான் ஹெட். ஓகே, அந்த நாட்டினுடைய தலைவரும் அவர் தான், அந்த அரசாங்கத்தினுடைய தலைவரும் அவர் தான். ஆனால் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் அப்படி கிடையாது. நாட்டின் தலைவர் வந்து பிரசிடெண்ட்டு, அந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வேறு, பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வேறு. பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருப்பாங்க, ஹி கால்ட் அஸ் அ பிரசிடெண்ட். ஓகே, இங்கேயும் வந்து எலக்ட்ரேட் இருப்பாங்க, வாக்காளர்கள் இருப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து தனித்தனியாக. ஓகேவா? லெஜிஸ்லேச்சர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். நிர்வாகம் வந்து சட்டமன்றம் வழியாக போகாது, டைரெக்டாக வந்து பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், முடிவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வந்து யூஎஸ்ஏலையும் ஃப்ரான்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம்ஸ் ஆஃப் democratic government. Next topic is merits and demerits of democracy. டெமோக்ரஸியோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி.
ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பீப்புள் ஒன்லி செலக்டட் த கவர்மெண்ட். பீப்புள் தான் ஓட் பண்ணி கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம். ஓகேவா? நம்மளுடைய மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். மற்ற மன்னராட்சிலேயோ குரூப் ஆஃப் பீப்புள் ரூல் பண்ணுற இடத்துலையோ இல்லாட்டி தியோக்ராசிலேயோ வந்து இந்த ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் வந்து டெமோக்ரஸியில் தான் கிடைக்கும். ஏன்னா மக்கள் செலக்ட் பண்ண அரசாங்கம்னால மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தோட டெமோக்ரஸியில் என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க பீப்புள்ஸ். ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி, அதாவது எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு இதுவும் சகோதரத்துவமும் டெமோக்ரஸியில் தான் வரும். ஓகேவா? ஆல் த பீப்புள்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சமத்துவம் கிடைக்கணும், எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும், எல்லாமே சமமாக வழிநடத்தப்படணும் அப்படிங்கிற விஷயமும் சகோதரத்துவம். ஓகே, வி ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சகோதரத்துவமும் இந்த டெமோக்ரஸியோட ஒரு நன்மை. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். ஸோ நம்மளுடைய எல்லா மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ப்ளஸ் இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஏன் அப்படின்னா எம்எல்ஏ அண்ட் எம்பிஸை செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து டெமோக்ரஸியில் மக்கள்கிட்ட தான் இருக்குது இல்லையா? ஸோ அவங்கள ரூல் பண்ணக்கூடிய பீப்புளை செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கும்போது த பீப்புள் வில் பி ரெஸ்பான்சிபிள். ஓகே, எல்லா பீப்புளுமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ரூலர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெமோக்ரஸியில் பீப்புளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ டெமோக்ரஸியில் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது அந்தந்த பகுதியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு சுய அரசாங்கம் வந்து இருக்கும். இப்போ வில்லேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கும், ஒரு மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ப்பரேஷன் இருக்கும், அப்புறம் வந்து முனிசிபாலிட்டிஸ் இருக்கும், டவுன் பஞ்சாயத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய நீட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸியில் ஒரு நன்மை. ஓகே, மற்ற கவர்மெண்ட்டில் வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்காது, டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். ஸோ எல்லா மக்களுமே வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதும் எல்லா மக்களுக்குமே எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறது டெமோக்ரஸியில் இருக்கும். ஏன்னா பீப்புள் செலக்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து போடுவாங்க, நிறையா திட்டங்களை வந்து வகுத்து அந்த நாட்டு மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே டெவலப்மெண்ட் ஆகணும், ப்ளஸ் ப்ராஸ்பரிட்டி நல்ல வளமுள்ள ஒரு மக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட்டு பாப்புலர் சோவர்னிட்டி. இந்த சோவர்ஜினிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோவர்ஜினிட்டி இஸ் த ஃபுல் ரைட் அண்ட் பவர் ஆஃப் த கவர்னிங் பாடி ஓவர் இட் செல்ஃப் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் சோர்ஸ் ஆர் பாடிஸ். ஸோ சோவர்ஜினிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாடு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டை ரூல் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் அந்த நாட்டு மக்களுக்கு தான் இருக்கும். ஓகே, வெளியிலேருந்து அவுட் சைட்லேருந்து மற்ற நாட்டில் இருந்தோ இல்லாட்டி மற்ற விஷயத்துலேருந்தோ யாருமே அந்த அரசாங்கத்தில் வந்து குறுக்கிட முடியாது. ஓகே, ஸோ இந்த சோவர்ஜினிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு முறையான ஒரு முழுமையான அதிகாரம், அரசினுடைய அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாரும் வந்து இந்த அரசினுடைய அதிகாரத்தை வந்து எதிர்த்து என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. மற்ற இப்போ ஒரு கவர்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு மாநில அரசு எடுக்கிற முடிவெல்லாம் மக்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதில் வந்து எதிர்த்து தலையிடுறதோ இல்லாட்டி மற்ற நாட்டுக்காரங்க வந்து எதிர்த்து தலையிடவோ முடியாது. ஓகே, நம்மளுடைய நாட்டில் ரூல் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும், நம்மளுடைய நாட்டை வந்து அரசாங்கம் வந்து வழிநடத்தக்கூடிய எல்லா அதிகாரமும் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சோவர்ஜினிட்டி. ஸோ இந்த சோவர்ஜினிட்டி வந்து டெமோக்ரஸியில் தான் பாசிபிள். Okay, so this is one of the merits of democracy. So next is sense of cooperation and fraternal feeling. அதாவது கோஆப்ரேஷன், எல்லோரும் சேர்ந்து வந்து முயற்சி பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அதான் வந்து கோஆப்ரேஷன். அதே மாதிரி ஃபேட்டர்னல் ஃபீலிங் அப்படிங்கிறது சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து எல்லாமே டெமோக்ரஸியில் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ திஸ் இஸ் த மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியினுடைய நன்மைகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸிலையும் ஒரு சில தீமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா,
இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அதாவது இங்கே வந்து பீப்புள் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறதில்ல, ஒரு லாவை மேக் பண்ணுறதுலையோ ஒரு லாவை வந்து உருவாக்குறதுலையோ வந்து பீப்புள் டைரெக்டாக வந்து இது பண்ணுறது கிடையாது, பங்கு பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் தான் நமக்காக பேசி என்ன பண்ண முடியும், லாவை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னா பீப்புள் வந்து டைரெக்டாக லாவை மேக் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு நேச்சர் வந்து ஒரு சின்ன மைனஸ் ஃபார் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. Then lack of interest in democratic process and hence lower turnout in election. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா 100% எலெக்ஷன் வந்து எங்கேயுமே நடந்திருக்காது. எல்லா தொகுதியிலுமே 70%, 60%, 64%. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து ஓட் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா 100% வந்து ஓட் பதிவாயிருக்கணும். இப்போ ஒரு 500 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா 500 பேரும் ஓட்டு போட்டால் தான் அந்த 500 பேருடைய முடிவு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, 500 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்கு மெஜாரிட்டியாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்குது. நம்மளுடைய நாட்டு மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்குது. அதனால ஒரு சில காரணங்களால் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஓட் பண்ணுற டைமில் வாக்களிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஓட்டிங் டேர்ன் அவுட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஃபுல் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறதில்ல. 60%, 70% தான் பதிவாகும்போது 100% வந்தால் தான் ஓகே எல்லா மக்களும் வந்து மெஜாரிட்டியாக இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து ஃபைனலாக வரும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்டட் மேண்டேட். அதாவது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேவா, இப்போ ஒரு ரூலிங் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க எம்எல்ஏவோட சப்போர்ட்டோட எம்பியோட சப்போர்ட்டோட அந்த கவர்மெண்ட் ரன் ஆகுதோ அது வரைக்கும் தான் அது ஸ்டேபிள். சப்போஸ் எம்எல்ஏ எம்பிஸோட சப்போர்ட் இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இல்லை, மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ அதான் இன்ஸ்டெபிலிட்டி இந்த கவர்னன்ஸ். அரசாங்கத்தில் வந்து ஒரு நிலையில்லாத தன்மை வந்து டெமோக்ரஸியில் இருக்குது. ஓகே, தீஸ் ஆல் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இப்போ ஒரு லா வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா 543 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா ஸோ எல்லா எம்பிஸும் வந்து அந்த லாவை வந்து உருவாக்கும் போது என்ன பண்ணணும், அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கணும், எல்லாருமே வந்து அந்த லாவை வந்து சப்போர்ட் பண்ணணும், மெஜாரிட்டி சப்போர்ட் கிடைக்கணும். ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். எடுத்தோடனே என்ன செய்ய முடியாது, முடிவு பண்ண முடியாது. ஓகே, ஒரு பிரசிடெண்ட் நினச்சாலோ இல்லாட்டி ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நினச்சாலோ எடுத்தோடனே லாவை மேக் பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும், ஸோ பார்லிமெண்ட்டில் அந்த பில்லை தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பில் வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது லாவாக மாறும். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியாவில் டெமோக்ரஸி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, இந்தியா ஹேஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண டெமோக்ரஸி வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, பிரசிடென்ட் இஸ் த நாமினல் ஹெட், பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட். The Indian Parliament comprises the elected representative of people and makes the law for த கண்ட்ரி. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய லெஜிஸ்லேச்சர் வந்து பார்லிமெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா அண்ட் லோக்சபான்னு 2 சபா இருக்குது. ஸோ அங்கே வந்து யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, லோக்சபாவில் யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய எலெக்ஷனில் எம்பிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்தியா ஃபுல்லாக 543 தொகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்பியை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க தான் வந்து இந்த பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. ஓகே, அவங்க தான் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக லோக்சபாவில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ் த லா ஃபார் த கண்ட்ரி. ஸோ நம்முடைய நாட்டுக்கு தேவையான சட்டங்களை, தேவையான திட்டங்களை, பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணுறது வந்து அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் தான். ஓகே, ரூலிங் கவர்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லாவை வந்து மேக் பண்ணுறாங்க ஃபார் த கண்ட்ரி, நம்முடைய நாட்டுக்காக. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி ஃபார்மேட். ஓகே, இந்தியா ஃபாலோ பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்டில் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க, பீப்புள் எலெக்ட் பண்ணவங்க. ஸோ தட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேக்ஸ் த லா ஃபார் த கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கான சட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க.
The participation of people in the decision making and the consent of citizen are the two important elements of the parliamentary form of government in India. So parliamentary form of government in India ரெண்டு விதமான ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா மக்களுடைய டெசிஷன் மேக்கிங், ஓகே, பீப்புள் இந்த டெசிஷன் முடிவு எடுக்கக்கூடியதில் மக்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சிட்டிசன், அதாவது ஒப்புதல் வழங்குதல். ஓகே, இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் நினச்சாரு அப்படின்னு நினச்சாருன்னா ஒரு பில்லை வந்து லாவாக அவர் மாற்ற முடியாது. ஓகே, அதை வந்து பார்லிமெண்ட்டில் அவர் வந்து பில்லாக தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து மெஜாரிட்டி எம்பிஸ், மெஜாரிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா ஒப்புதல் வாங்கினது அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டை போய் சைன் வாங்கணும். இந்த மாதிரி லாவை நாங்கள் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டை சைன் வாங்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பில் வந்து லாவாக வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ரெண்டு விதமான பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஒன்று வந்து பீப்புளுடைய டெசிஷன் அண்ட் தென் கன்சென்ட் ஆஃப் சிட்டிசன். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் டெமோக்ராட்டிக் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேவா, மக்களாட்சி ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளில் ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான். டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த மக்களாட்சி வந்து நம்ம இந்தியாவில் ஒரு 5 விதமான பேசிக் பிரின்சிபல்ஸோட நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சொவரைன். இது ஏற்கனவே படிச்சிருக்கோங்க இல்லையா, சோவர்னிட்டி அப்படிங்கிறது இறையாண்மை. ஓகே, ஸோ நம்மளுடைய நாடை வந்து நம்ம தான் ரூல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அவுட் சைட்லேருந்து அல்லது வேறு நாடுகள்லேருந்து வேறு யாருமே நம்மளை வந்து ரூல் பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு யாருமே வந்து எதிர்ப்படவோ அதை வந்து முறியடிக்கவோ செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் எல்லாமே, ஆட்சி அதிகாரம் எல்லாமே கவர்மெண்ட் யார் வந்து ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கும். அதுதான் சோவர்னிட்டி. நெக்ஸ்ட்டு சோசியாலிஸ்ட் அப்படின்னா சமதர்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. ஓகே, எல்லா சமயம் எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோசியாலிஸ்ட்டில் கொண்டு வராங்க. செக்குலர் அப்படின்னா சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட இந்தியா வந்து பர்டிகுலர் ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட ஒரு நாடு கிடையாது. நிறையா கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் இருக்குது, முஸ்லீம்ஸோட கண்ட்ரிஸ் இருக்குது. பட் இந்தியா வந்து அப்படி எந்த ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு நாடும் இல்லை. ஸோ இந்தியாவில் எல்லா விதமான மதங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்துஸ் இருக்கிறாங்க, சீக்கியசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து மத மக்களும் வந்து இந்தியாவில் ஒற்றுமையாக வாழ்கிறனால இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி, ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்கள் ஆட்சி இல்லையா, மக்கள் ரூல் பண்ணக்கூடிய, மக்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் ரூல் பண்ணக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து இந்தியா. நெக்ஸ்ட்டு ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு நாடு. ஸோ இந்தியா அப்படிங்கிறது இறையாண்மையுடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சியுடைய குடியரசு நாடு தான் இந்தியா. ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ் பேசிக்காக தான் நம்ம இந்தியாவுடைய டெமோக்ரஸி வந்து போயிட்டுருக்கு. ஓகே, every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on universal adult suffrage. அதாவது இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 18 வயசை கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ணலாம், கம்பல்சரியாக ரைட் டு ஓட், அவங்களுக்கான ஒரு உரிமை வருது. என்ன உரிமைனா வாக்களிக்கும் உரிமை வந்து அவங்களுக்கு வருது. ஓகே, அதாவது வயது வந்தோருக்கான உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதாவது அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயது வந்தோருக்கான உரிமை, அதாவது 18 வயசை கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். அவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் போதும். இந்தியாவினுடைய குடியுரிமை வாங்கின இந்திய குடிமக்கள் அனைவரும் 18 வயசு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓட் பண்ணக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. There is no discrimination based on the person's caste, grade, religion, region, gender and education when it comes to providing the right to vote. ஸோ எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஓகேவா, நீ வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 18 வயசு உனக்கு முடிஞ்சிருந்தால் போதும், அது இருந்தால் மட்டும் போதும். யூ கேன் ஓட் இன் த எலெக்ஷனில் வந்து நீ ஓட்டு போடுறதுக்கான உரிமை உனக்கு இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு வேறுபாடும் இருக்கலாம். இப்போ நீ எந்த ஜாதியை வேணால் சேர்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த இனம், கிரீட் அப்படின்னா இனம், ஓகே, ஜாதி இனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவங்களாம் நீ இருக்கலாம். ரிலீஜியன், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் நீ இருக்கலாம். ரீஜன், எந்த இடத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். தமிழ்நாடாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம்.
ஸோ எந்த இனமாக வேணால் இருக்கலாம், ஜெண்டர் ஆண் பெண்ணாகவும் இருக்கலாம், நீ ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அண்ட் எஜுகேஷன் நீ என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ எந்த மாதிரி விஷயத்துல நீ இருந்தாலும் வயசானவங்களாக இருக்கலாம், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவங்க ஓட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டூ யூ நோ ஃபார் யூ. ஒரு டூ யூ நோ கொஸ்டின் வந்து உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. The Parliament House in India was designed by the British architect Edwin Lutyens and Herbert Baker in 1912 in 1913, and construction began in 1921 and ended in 1927. ஸோ இந்த பார்லிமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸில் டிவியில் நிறையா வந்து இந்த பார்லிமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. இந்த பாராளுமன்றத்தை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட். ஓகே, பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆர்கிடெக்ட்ஸ் தான். ஓகேவா, அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டிட கலை வல்லுநர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இந்த டிசைனை வந்து பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. யார் அப்படின்னா எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க 2 பேர் தான் வந்து இந்த பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போனா 1912 டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இதனுடைய கட்டுமானம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1921 1921 ஆரம்பித்து 1927 வந்து முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்து இந்த பில்டிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பார்லிமெண்ட். ஓகே, நவ் த டைம் டு ரீகால். டைப் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்துருக்கோம். டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் டைரெக்டாக வந்து லாக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வில்லை வந்து வெளிப்படுத்துவாங்க, அவங்களுடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக அந்த லாக்கான விருப்பத்தை வந்து எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அதில் வந்து என்ன பார்த்தோம், பிரசிடென்டல் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து 2 ஹெட் இருப்பாங்க. ஓகே, நாமினல் ஹெட் அண்ட் ரியல் ஹெட். நாமினல் ஹெட் அப்படிங்கிறவங்க பிரசிடென்ட், ரியல் ஹெட் அப்படிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டர். பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் ஒரே ஒரு ஹெட் தான், பிரசிடென்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே அங்கே ஹெட். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம் இல்லையா. டெமோக்ரஸியில் கூடிய நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். டெமோக்ரஸி இன் இந்தியாவில் டெமோக்ரஸி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஓகே, யாரெல்லாம் வந்து ஓட் பண்ண முடியும், எங்கே வந்து நமக்கு லாவை மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டெமோக்ரஸி இன் இந்தியாவில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please like and share, comment for this video. Also subscribe our channel for more videos about social science. Thank you students.